ஸோ சிக்கன், எக்ஸ், நான்-வெஜிடேரியன் ஃபுட் இருந்தாதால நம்ம சாலிடாக மசில் பில்ட் பண்ண முடியும். அதான் இல்லை பாஸ், இந்தியாவில் மட்டும் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வெஜிடேரியன் டயட்ல இருந்து சூப்பராக மசில் பில்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, என்னோட டயட்லயே வீக்லி 4 to 5 days வெஜிடேரியன் தான் சாப்பிட்றேன். பார்த்தாலே தெரிகிறதா? இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜிடேரியன் டயட்ல இருந்துட்டு சாலிடா எப்படி மசில் பில்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இட் இஸ் யோர் ஜிம் ப்ரோ. இந்தியால ஒரு காமனான மித் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டா மசிலே பில்ட் ஆகாது. அதாவது அதுல அடிக்குவேட் அமினோ ஆசிட்ஸ் இல்ல, தேவையான அளவு புரோட்டீன் கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. ஏன் வெஜிடேரியன் ஃபுட் தினம் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களே நான் வெஜிடேரியன் மாறுறாங்க இதுக்காண்டி பாடி பில்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி மித்தெல்லாம் இருக்கிறதுனால தான் வெஜிடேரியன் ஃபுட்ல மசில் பில்ட் பண்ண முடியாதுன்னு இப்போவும் ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. பட் ஆனா ஆக்சுவலா என்னன்னா, வெஜிடேரியன்ல தேர் ஆர் சோ மெனி ப்ரோட்டீன் சோர்சஸ். அதாவது வெஜிடேரியன்ல ஃபார் எக்ஸாம்பிள் சோயா இருக்கு. சோயா இஸ் கால்ட் அஸ் த பெர்ஃபெக்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ். அதாவது அதுல எல்லா அமினோ ஆசிட்ஸும் இருக்கு. மேபி தேர் இஸ் a லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் அதிக லெவல்ஸ்ல இருக்கான். பட் அதை நீங்க வீக்லி 1 to 2 சாப்பிட்டீங்கன்னா இட் இஸ் டோட்டலி சேஃப். என்னடா அவன் ப்ரோட்டீன் சோர்சஸ் இருக்குன்றான், என்னடா சொல்றா பாப்பா அப்படின்னா நான் லிஸ்டே போடுவேன். நீங்க சோயால இருந்து நான் சொன்ன பல்சஸ்ல இருந்து டெம்பேல இருந்து டோஃபு, பன்னீர்னு எக்கச்சக்கமா சோர்சஸ் இருக்கு. ஏன் நம்ம வே புரோட்டீன் கூட பால்ல இருந்து எடுத்தது தான், அதாவது டைரி ப்ராடக்ட். இட் இஸ் ஆல்சோ வெஜிடேரியன் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு வெஜிடேரியன்ல. தேர் ஆர் சோ மெனி ப்ரோட்டீன் சோர்சஸ். அதுக்கு எல்லையே கிடையாது. செகண்ட் என்னன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா ஆக்சுவலா மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி வெஜிடேரியன் சோர்சஸை யூஸ் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கார்ப் சோர்ஸ்னா சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. சிம்பிள் தான் உங்க ரைஸ், ஒயிட் ரைஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்ல வருது. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ், வீட்டு, அப்புறம் குதிரைவாலி அரிசி, இந்த மாதிரி மற்ற மில்லட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். நீங்க சிம்பிளோட காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சிம்பிள் எடுத்துக்கலாம், வாரத்தில் 1 or 2 days எடுத்துக்கலாம். பட் ஆனால் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களை ஃபுல்லாக வச்சுக்கும், அதே சமயத்தில் ஸ்லோவாக டைஜஸ்டன் ஆகும். ஸ்லோவாக டைஜஸ்டன் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, உங்க இன்சுலின் ஸ்பைக் ஆகாது. பாடியில் இன்சுலின் ஸ்பைக் ஆகாமல் இருந்துச்சுன்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அண்ட் ஆல்சோ யூ ஆர் ஸ்லோலி டைஜஸ்டிங் யுவர் ஃபுட். மசில் பில்டிங்க்கு பயங்கரமாக அதை சப்போர்ட் பண்ணும். சரி, இப்போ நீங்கள் கேலரிக் சர்ப்ளஸ்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்க ஒர்க் அவுட்டை நீங்க மைண்ட் பண்ணணும். உங்க ஒர்க் அவுட்ல என்ன பண்ணணும்னா பேசிக்காவே சிம்பிள், ஹை வால்யூம் லோ இன்டென்சிட்டி. ஹை வால்யூம்னா உங்க வெயிட்ஸ், நீங்க போடுற வெயிட்ஸ் இருக்கிற மேக்ஸிமம் வெயிட்ஸ் வச்சுக்கணும். மேக்ஸிமம் வெயிட்ஸ் வச்சுட்டு லோ இன்டென்சிட்டிக்கு என்ன அர்த்தம்னா ரெப்படிஷன்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கணும். 5 to 6 இல்ல 6 to 8 ரெப்படிஷன்ஸ் பண்ணாலே போதும். நீங்க அதாவது ஒரு ஒர்க் அவுட் முடிச்ச பிறகு உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆகக்கூடாது. இன்னும் நிறைய எனர்ஜி இருக்கும், பட் ஆனா உள்ள வந்து மசில் ஓவர்லோட் ஆயிருக்கும். ஸோ அது நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். சரி, கேலரிக் சர்ப்ளஸ்ல இருக்கீங்க, ஒர்க் அவுட்டும் சூப்பரா இருக்கு. அடுத்து என்ன மெயினா பாத்தீங்கன்னா ஸ்லீப். இது நான் என்னோட எல்லா வீடியோலயும் சொல்றது தான். தூக்கம் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா தேர் இஸ் நோ ரிசல்ட்ஸ். நீங்க நல்லா தூங்கணும். அதாவது 8 மணி நேரத்துக்கு ஒரு நாள் தூங்குங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் யூஸ் பண்றது நிப்பாடிருங்க. ஏன்னா உங்க கண்ணுக்கு ஓவரா லைட் அடிச்சதுன்னா உங்க பாடி, உங்க பிரெயின் வந்து என்ன திங்க் பண்ணும்னா, ஓகே இட் இஸ் ஸ்டில் டே லைட் அப்படின்னு நினைச்சிட்டு தூக்கம் வராம பண்ணும். ஸோ உங்க பாடியில நேச்சுரலா ஸ்லீப் வராது. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நீங்க 10 மணிக்கு தூங்க போறீங்கன்னா ஒரு 9 மணிக்கு போல போனை தூக்கி உள்ள வச்சிருங்க. இல்லாட்டினா ப்ளூ ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா நேச்சுரலா தூக்கம் வரும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரத்துல 2 மணி நேரம் ரெம்ஸ், அந்த டீப் ஸ்லீப்ல தான் உங்களோட மேக்ஸிமம் ரிசல்ட்ஸே இருக்கு. அதாவது உங்க ரெக்கவரி ஃபுல்லா அந்த நேரத்துல தான் நடக்கும். ஸோ வெஜிடேரியன் டயட்ல மசில் பில்ட் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் முடியும். த ஆன்சர் இஸ் எஸ். நீங்க ஒரு வெஜிடேரியன் டயட்ல எடுத்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ், இந்த கீ டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சாலிடா மசில் பில்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸோ இல்ல நெக்ஸ்ட் வீடியோ என்னவா இருக்கணும்னு நினைச்சாலோ அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. Until then, it is your gym bro. See ya.